4-5 நாளாக எஸ்டிஆர் வெற்றிமாறன் ப்ராஜெக்ட் ட்ராப் அப்படின்னு சோஷியல் மீடியா அப்புறம் பரபரப்பாக போயிடுச்சு. அது என்ன நடந்துச்சுன்னு நிறையா பேர் ட்ராப்னு பேசிட்டாங்க. ஒரு சின்ன இஷ்யூ ஆயிருக்கு. என்னன்னா படம் போட்ட பட்ஜெட்டை விட தாண்டி போகுது. ஏன்னா அதில் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட்டு கொண்டு வரணும் உள்ள அப்படிங்கிறப்ப ஸ்டார் ஆர்டிஸ்டோடைய சம்பளம், ப்ரொடக்ஷன் சம்பளம், டேட்லாம் நல்லா எல்லாமே கொஞ்சம் எகிரி போகிறப்ப தானு சைட்லேருந்து சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. கூலி பற்றி எவ்வளோ பேசணும், தினமும் புதுசாக பேசுறதுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்துகிட்டே இருக்குது. யூஎஸில் ப்ரீமியம் மட்டும் கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய்க்கு இந்த படம் ப்ரீ புக்கிங் நடக்கும். அனிருத் ஆஃபீஸை விட்டு வெளியே வரமாட்டாங்களே. அனிருத் ஆஃபீஸில் 2 கேமரா பெர்மனெண்ட்டாக போட்டு ஆளை உட்கார வச்சிருக்கேன். மதராசி படத்துக்கு மேலேயே ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவர் சிக்கந்தர் கொடுத்த ஒரு டிசாஸ்டர். இந்த படத்துக்கு ஏற்கனவே வந்த ஒரு கிளிம்ஸ் வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப நிறையா முருகதாஸ் படங்களே பார்த்த மாதிரி இருக்குது. துப்பாக்கிக்கு அது நிறையா அவருடைய படங்களே பார்த்த மாதிரி இருக்குது. அது அதோட நீட்சியாக இவர்கள் பண்ணிய அந்த ப்ரோமோ கூத்துலேயும் அதே மாதிரி தான் ஏன் வேறு பூசா பண்ணுறது நேரடியாக இந்த ப்ரோமோ பண்ணாமல் பாட்டா ரிலீஸ் பண்ணால் கூட ஓட்டாமல் இருந்திருப்பாங்க. ரீசெண்டாக தலைவன் தலைவி எதிர்பார்த்த அளவுக்கான வசூலையோ இல்லைனா ஃபேமையோ ஈட்டி கொடுத்துருக்காங்க. திரும்ப அந்த ட்ராக் பெரிய ஹிட். தலைவன் தலைவி அந்த சத்யஜோதி ஃபிலிம்ஸ்க்கு பெரிய லாபகரமான படம். அந்த டீம் அப்படியே இன்னொரு படம் பண்ணுறாங்க. இப்போ அதே விஜய் சேதுபதி, பாண்டியராஜ், லைக்கா ப்ரொடக்ஷனு அப்படி படம் பண்ணுறாங்க. இந்த படத்தில் கூடுதல் தகவல் என்னன்னா, இந்த படத்தில் 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து பரபரப்பாக நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எஸ்டிஆரினுடைய அடுத்த மூவி பற்றி, கூலி ஆடியோ லான்ச் பற்றி, அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவை பற்றி அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் தான் இருக்காங்க நம்ம கூட. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த எஸ்டிஆர் அவர்களுடைய படம் வந்தப்போ பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்க எல்லாரும். தனுஷ் அவர்களுடைய அந்த படம் அந்த யூனிவர்ஸ்லேருந்து இந்த படம் வருது அப்படின்ட்டுலாம், திடீர்னு அது நிற்க போகுது அப்படின்ற ஒரு செய்தியும் சொல்கிறாங்களே, என்ன நிலவரம் அது? சிம்பு வெற்றிமாறன் காம்பினேஷனில் கலைப்புலி தானு ப்ரொடியூஸ் பண்ண ஒரு படம்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறன் தனுஷினுடைய அந்த கேம்பஸ்லேருந்து இந்த பக்கம் வர்றாரு. அதுவே ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு. இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டதே பெரிய சுவாரஸ்யம், நிறைய கதைகள்லாம் இருக்குது. முதல்ல வாடிவாசல் ஒரு படம் ஆரம்பிக்கிறது. அதுலேருந்து சொன்னால் தான் இந்த கதை இங்கே முடிகிறது சரியாக தெரியும். வாடிவாசல்னு கிட்டத்தட்ட 2022 ஒரு படம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த படம் என்னென்னா, அப்படி தள்ளி சூர்யா, வெற்றிமாறன், கலைப்புலி தானு பண்ணுறதாக ஒரு படம். அது ஒரு மாடுபிடி வீரரை பற்றிய ஒரு கதை, ஒரு நாவல் பாசிட்டு பீரியட் படம். அது தள்ளி போய் 2025 அந்த படம் மேலே டேக் ஆஃப் ஆக முடியாது. சில பல காரணங்களால் அந்த படம் ட்ராப் ஆகுது. அப்போ அந்த ப்ரொடியூசர்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா, சிம்பு டேட் இருக்குது, வெற்றிமாறன் டேட் இருக்குது, சூர்யா டேட் இருக்குது, யார் கலைப்புலி தானுன்ட்டு. அப்போ அது 2 ப்ராஜெக்டாக பிரிச்சிருவோம்னு என்ன பண்ணுறாருன்னா, வெற்றிமாறனையும் சிம்புவையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ப்ராஜெக்ட், சூர்யா வச்சு வேற ஒரு டேரக்டர் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ராஜெக்ட் பிரித்த பிறகு ஆரம்பிக்கிறாங்க. வெற்றிமாறனும் நம்ம சிம்புவும் மீட் பண்ணுறாங்க. வெற்றிமாறன் சொன்ன ஒரு லைன் பிடிக்க போது அதுக்கு பிறகு ஆரம்பிக்கிறாங்க. வடசென்னை யூனிவர்ஸில் ஒரு போர்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. இல்லை அது வடசென்னை கதை தான் இவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை போச்சு. அதுக்கு பிறகு நீங்கள் வெற்றிமாறனுக்கும் சிம்புக்கும் இது கேட்ட விஷயம்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் பார்த்தோம். அந்த பரபரப்பெல்லாம் போகிற பிறகு ஒரு ப்ரோமோ ஷூட் பண்ணுறாங்க. இந்த படத்தினுடைய அந்த லான்ச் அப்பையோ ஒரு ப்ரோமோ ஒன்று பண்ணிடுவோம் அப்படின்னு ப்ரோமோ ஷூட் பண்ணுறாங்க. அந்த ப்ரோமோவில் எப்படின்னா, 2 கெட்டப்பில் கிடையாது. 2 கெட்டப்பில் ரெண்டுமே சேஞ்ச் ஆகிறார். ஒரு முதல்ல பார்க்குற ப்ரோமோவில் ஒரு நிமிஷம் வேறு கெட்டப்பில் இருப்பார். அதுக்கு இன்னொரு கெட்டப்பில் கிட்டத்தட்ட 12 கிலோ வெயிட் லாஸ் பண்ணி நடிச்சிருக்காரு. ஒரு 15 நாளுக்குள்ளே 10 கிலோ வெயிட் லாஸ் பண்ணி 12 கிலோ வெயிட் லாஸ் பண்ணி இந்த நடத்திருக்காரு. அந்த ப்ரோமோ ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ப்ரோமோ ஷூட்டே கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி பிரம்மாண்டமாக கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ அந்த படத்தை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் அன்றைக்கி இந்த ப்ரோமோவை லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தி தான் அது வரைக்கும் இருந்துச்சு. ஒரு 4-5 நாளாக எஸ்டிஆர் வெற்றிமாறன் ப்ராஜெக்ட் ட்ராப் அப்படின்னு சோஷியல் மீடியா அப்புறம் பரபரப்பாக போயிடுச்சு. அது என்ன நடந்துச்சுன்னு நிறையா பேர் ட்ராப்னு பேசிட்டாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம மெதுவாக அப்படியே உள்ளே விசாரிக்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ராப்லாம் கிடையாது, அந்த ப்ராஜெக்ட் இருக்குது, விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு பண்ணிகிட்ருக்குறோம். கூலி படத்தினுடைய ரிலீஸ் அன்னைக்கு இன்ட்ரோவில் இந்த ப்ரோமோ எல்லா தேட்டர்லேயும், தமிழ்நாடு முழுக்க எல்லா தேட்டர்லேயும் இந்த இன்ட்ரோல் பிளாக் பண்ணி படம் ஆரம்பிக்க போகிறப்ப தேட்டரில் இந்த படத்தினுடைய ப்ரோமோ போட போகிறாங்க அப்படிங்கிறது. அப்புறம் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை போச்சுன்னா, ஒரு சின்ன இஷ்யூ ஆயிருக்கு. என்னென்னா, படம் போட்ட பட்ஜெட்டை விட தாண்டி போகுது. ஏன்னா அதில் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட்டு கொண்டு வரணும் உள்ள அப்படிங்கிறப்ப ஸ்டார் ஆர்டிஸ்டோடைய சம்பளம், ப்ரொடக்ஷன் சம்பளம், டேட்லாம் நல்லா எல்லாமே கொஞ்சம் எகிரி போகிறப்ப தானு சைட்லேருந்து சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. பெரிய பட்ஜெட்டாக போகுது, அப்போ வேறு மாதிரி கன்வே பண்ணி கொண்டு போகலாமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு. அதனால் ஒரு 5-6 நாள் படப்பிடிப்புகளை நிப்பாட்டி இந்த வேலைகள் பார்த்துருக்காங்க. அப்போ திருப்பி ஓகே பெரிய லெவல்லே போயிடுவோம்
அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை வந்து பண்ணுறாங்க. இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு பெரிய செட்டு, அந்த ஒரு வில்லேஜே இருக்கக்கூடிய ஒரு செட்டு. வில்லேஜில் என்னென்ன இருக்கும், நீங்கள் விடுதலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தை காமிச்சிருவாங்க, அந்த மாதிரியான ஒரு செட்டு சென்னையில் போட்டு முடிச்சிட்டாங்க. அது டபுள் டிஜிட் சி. அந்த அளவுக்கு ஒரு பெரிய செட்டு போட்டு முடிச்சிட்டாங்க. அந்த செட்டெல்லாம் ரெடியாக இருக்குது. இவ்வளோ பண்ணிட்டாங்க, அப்புறம் எப்படி ட்ராப் ஆகும்? ஆனால் போட்ட பட்ஜெட்டை விட படம் பெரிய பட்ஜெட்டில் போகுது. அப்போ சிம்பு வந்து சில விஷயங்கள்லாம் அவங்களுக்குள்ள, மற்ற விஷயங்கள்லாம் ஃபினான்ஷியலாக சில விஷயங்கள்லாம் அவங்கள 3 பேருமே பேசி முடித்து இந்த படத்தை ஆரம்பிக்க போகிறாங்க. செப்டம்பரில் அந்த படப்பிடிப்பு தொடங்குகிறது. அப்போ அது ஏற்ற பிரம்மாண்டத்தில் படம் இருக்கும் இல்லையா? பெரிய பிரம்மாண்டம், பெரிய ஸ்டார் காஸ்ட்டு, பெரிய பட்ஜெட். சிம்புனுடைய படங்கள்லேயே பெரிய பட்ஜெட், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இடையில இந்த மாதிரியான பட்ஜெட் பெருசாக போகிறது அப்படிங்கிறதுக்காக சில பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. அதெல்லாம் சுமூகமாக பேசி முடிக்கப்பட்டு செப்டம்பர்லேருந்து படம் ஷூட்டிங் போக போகிறாங்க. ஏன்னா செப்டம்பர்லேருந்து தான் மற்ற ஸ்டாருடைய ஆர்டிஸ்டுடைய காம்பினேஷன் டேட் கிடைக்குதான். அதனால் செப்டம்பர்லேருந்து போக போகிறாங்க. இந்த கூலி படத்தினுடைய தியேட்டர் ப்ரொஜெக்ஷனில் இந்த படம் இன்ட்ரோல் பிளாக்கில் இந்த படத்தினுடைய ப்ரோமோ போட போகிறாங்க. இதுதான் இப்போ உள்ள கரண்ட்டில் உள்ள சுச்சுவேஷன். ஓகே சார், நீங்கள் கூலி பற்றி சொன்னதுனால அதை பற்றியும் கேட்டுடுறேன். ஏன்னா நான் கூலி பற்றி எவ்வளோ பேசணும், தினமும் புதுசாக பேசுகிறதுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த படத்தினுடைய ஹைப் வந்து சொல்லி தெரியணுன்றதில்ல, அவ்வளோ பெரிய ஹைப்பு. இப்போது ட்ரெய்லரும் லான்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி சார் இருக்குது படத்துக்கான இது வரைக்கும் வந்ததில் எப்படி இருக்குது படம்? எப்படி இல்லை, எல்லாருக்குமே தெரியும், கிட்டத்தட்ட 560-570 கோடி ரூபா வரைக்கும் பிஸ்னஸ் நடந்திருக்கு. ப்ரீ பிஸ்னஸ் நடந்திருக்கு. யூஎஸில் ப்ரீமியம் மட்டும் கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய்க்கு இந்த படம் ப்ரீ புக்கிங் நடந்திருக்கு. யூஎஸில் மட்டும் கிட்டத்தட்ட 84 கோடி ரூபாய்க்கு இந்த படத்தை வந்து ஓவர்சீஸ் வாங்கிட்டாங்க ஒரு நிறுவனம். 100 கண்ட்ரியில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. 100 நாடுகளில். இது வரைக்கும் தமிழ் சினிமா எந்தெந்த நாடுகளெல்லாம் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்களோ அந்த நாடுகளெல்லாம் 100 படம் ரிலீஸ் ஆகும், 100 கண்ட்ரியில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட் வீக்குள்ளே 2-3 அந்த மாதிரி ஏதாவது ஒரு தேதியில் ஆடியோ லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த ஆடியோ லான்ச்சில் ரஜினிகாந்த் அவர்களுடைய 50வது வருட திரைப்பட பயணம், திரையுலக பயணம்ங்கிறதையும் அதை ஒரு ஹானர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க. அந்த ஒரு நிகழ்ச்சி வேறு இருக்குல்ல, 50 years ஆஃப் ரஜினிகாந்த் அப்படிங்கிற தனியாகவே ஒரு நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு பிளான் பண்ணாங்க. பட் அதெல்லாம் வேணாம்னு ஒரு சொல்லிட்டு இருந்தாலும் இந்த படத்தில் வந்து ஹானர் பண்ணிடுவோங்கிற மாதிரி அதையும் அவங்க அந்த ஆடியோ லான்ச்சில் சேர்த்து பண்ண போகிறாங்க. மற்றபடி படம் வந்து தெரியும், லோகேஷ் கனகராஜ் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாரு, நிறைய பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. இந்த படத்தில் கமலஹாசன் இருக்கார், இடையில கிளப்பி விட்டாங்க. பட் லோகேஷ் கனகராஜ் அது இல்லைங்க, அப்படிலாம் கிடையாது, இது முழுக்க ரஜினிகாந்த் படம் இல்லை, வாய்ஸ் ஓவரில் வராரு, சீனில் வராரு அப்படி இப்படின்னாங்க. எதுவுமே இல்லை அப்படிங்கிறது உண்மை. நம்ம சொன்னோம் ஏற்கனவே, இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு ரத்திராஜனுடைய பொண்ணு படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு வெயிட்டான ரோலில் வந்து ஸ்ருதி ஹாசன் நடிக்கிறாங்க. அது வேறு கெட்டப்பில் பார்க்குறப்ப ஸ்ருதி ஹாசனா நமக்கு தெரிஞ்சாத அளவுக்கு ஒரு கெட்டப்பில் பண்ணுறாங்க. படம் 2 மணி நேரம் 50 நிமிஷம், பெரிய படம். சென்சார்லாம் படம் முடிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் படத்தை சென்சார் முடிச்சுட்டாங்க. மற்ற ஊர்களுக்கு பிரிண்ட் அனுப்பக்கூடிய வேலைகளும் போய்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து சிவகார்த்திகேயன் அவர்களை பற்றி கேள்வி கேட்க வேண்டிய தருணம் இது. மதராசி படத்தினுடைய ப்ரோமோ வந்துருந்துச்சு. இந்த ப்ரோமோ ஸ்டைல் வந்து தமிழ் சினிமாவில் நிறைய யூஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏஆர் முருகதாஸ் சார் வந்து புதுசாக ஒரு கம்பேக் கொடுப்பாருன்னு பார்த்தா நெல்சன் அவர்களுடைய ப்ரோமோ மாதிரியே இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்களா ப்ரோமோ? ப்ரோமோ பார்த்தேன். நீங்கள் வந்து அதே ட்ரெய்லர் அதே வாடகைங்கிற மாதிரி கொஞ்சம் மாற்றி ட்ரை பண்ணலாம். இது நம்ம பார்த்துட்டோமே, நம்ம வந்து மெட்ராஸில் இருந்து டாக்டரில் இருந்து பார்த்தோம். அனிருத் ஆஃபீஸை விட்டு வெளியே வரமாட்டாங்களே. அனிருத் ஆஃபீஸில் 2 கேமரா பெர்மனெண்ட்டாக போட்டு ஆளை உட்கார வச்சுருக்கேன். அதே மாதிரி சார் நீங்கள் ஒரு பாட்டு போடுங்க சார், நான் போட்டுறேன் சார், ஆனால் சீக்கிரம் கொடுங்க சார். அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிரிஞ்சு காமெடியாக ஏன் பண்ணுறீங்களே, வேறு எதாவது புதுசாக ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் பார்க்குறவங்களுக்கு தோணுச்சு. 2வது மதராசி படத்துக்கு மேலேயே ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவர் சிக்கந்தர் கொடுத்த ஒரு டிசாஸ்டர், இந்த படத்துக்கு ஏற்கனவே வந்த ஒரு கிளிம்ஸ் வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப நிறையா முருகதாஸ் படங்களே பார்த்த மாதிரி இருக்குது. துப்பாக்கிக்கு அதுவும் நிறையா அவருடைய படங்களே பார்த்த மாதிரி இருக்குது. அதோட நீட்சியாக இவர்கள் பண்ணி அந்த ப்ரோமோ கூத்துலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. ஏன் வேறு புதுசாக பண்ணுறது, நேரடியாகவே இந்த ப்ரோமோ பண்ணாமல் பாட்டாக ரிலீஸ் பண்ணால் கூட ஓட்டாமல் இருந்திருப்பாங்க. எத்தனை நாளைக்கு தான் இதை வச்சு ஓட்டுவீங்க, வேறு உங்கள்கிட்ட வேறு ரெக்கார்டே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் விமர்சனங்கள் வந்துச்சு. அந்த அளவுக்கு தான் இந்த படத்துக்கு மேலே உள்ள எதிர்பார்ப்பு இருக்குது. நிறைய பேர் வந்து எழுதும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிவகார்த்திகேயன் வந்து இந்த படம் பண்ணுறாரு ஓகே, பட் ஹிட் ஆச்சுன்னா ஓகேன்னு எடுத்துக்கலாம், என்னவாக இருந்தாலும் அவருடைய எய்ம் எல்லாமே வந்து பராசக்தி மேலே தான் இருக்குது, அதனால் இது அப்படியே போகிற போக்கில் ஒரு படம் அப்படின்ற மாதிரி எழுதுறாங்க. இல்லை, போகிற போக்கில்னா சம்பளம் குறைஞ்சி போயிருங்க படம் இல்லைன்னா. இப்போ அமரன் படத்தினுடைய இதுக்கு பிறகு 30 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கியிருந்தார். அமரன் வெற்றிக்கு பிறகு 50 கோடி ஆக்குறாரு. ஒருவேளை மதராசி படம் சரியாக போகிறோன்னா சம்பளம் இறங்கிடும். ஒரு படத்தை வச்சு தான் அடுத்த படத்துக்கு அவர் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படிலாம் போகிற போக்கில் நடிச்சுட்டுலாம் போக முடியாது, ஏன்னா அவருடைய சம்பளம் போயிருமே. எஃபெக்ட் எடுத்து தான் போட்டு பண்ணுறாரு. பட்டு நம்ம பார்க்குறப்ப வரக்கூடிய விஷுவல்ஸ் அதெல்லாம் செய்திகள்லாம் பார்க்குறப்ப அது கொஞ்சம் கிரிஞ்சா பழசு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் இருக்குது. அதையும் தாண்டி திரைக்கதையில் ஏதாவது ஒரு பரபரப்பு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு துப்பாக்கி மாதிரியான படங்களில் பண்ணக்கூடிய நபர் தான்.
ஸ்க்ரீன் பிளேயில் ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி படத்தை கொஞ்சம் தூக்கி நிப்பாட்டிருந்தாருன்னா படம் வந்து ஓடும். பட் படம் ஓடலன்னா அடுத்தடுத்த படங்களில் சம்பளம் குறையும். இதுதான் சினிமாவில் சிவகார்த்திகேயன் மட்டும் கிடையாது, எல்லா நடிகர்களுக்கும் எல்லாருக்கும் இதுதான் நிலமை. படம் ஓடலாம் சம்பளம் ஏற்றுறீங்க, படம் இறக்குனா சம்பளத்தை இறக்கிறீங்க, அவ்வளோதான். ஆனால் சில பேர் படம் ஓடலான்னு சம்பளத்தை இறக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பிடிவாதமாக இருக்கக்கூடிய கம்பா நிற்கக்கூடிய நடிகர்கள் இருக்காங்க. என்ன படம் ஓடலாம் இல்லையா? நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்காங்களே, படம் ஓடுதா ஓடலையே, நான் சம்பளத்தை. ஏன்னா என்னுடைய சமகாலத்தில் வந்தவன் இன்னைக்கு 40 கோடி வாங்குறான், நான் 40 கோடி வாங்குறேன். என்னுடைய சமகாலத்தில் வந்தவன் 2 கோடி கேட்குறான், நான் 2 கோடி கேட்பேன் எக்ஸ்ட்ரா. அப்படிங்கிற மாதிரி போட்டி போட்டுக்கொண்டு சம்பளத்தை வாங்கி தயாரிப்பாளை நடுரோட்டில் நிப்பாட்டக்கூடிய வேலையை மிக சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். இவ்வளோ சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஹிண்ட்டும் கொடுக்கணும், யாருன்ட்டு ஏதாவது க்ளூ சொன்னீங்கன்னா கண்டுபிடிச்சி கமெண்ட். எல்லாருமே சொல்கிறேன், பல பேர் சொல்கிறேன். சில பேர் வேணால் தயாரிப்பாளனுடைய அந்த கோவணத்தோடு அனுப்புகிற ஆளுகளும் இருக்காங்க, சில பேர் கோவணத்தை உருவி விட்டு அனுப்புகிற ஆளுகளும் இருக்கிறாங்க. சரி சார், இந்த ஏஆர் முருகதாஸ் சாரினுடைய வெற்றி அப்படின்றது ஃபினாமினலாக இருந்துச்சு. அவர் வந்து ஆரம்பித்த எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஹிட்டு. ரீசெண்டாக நீங்கள் சொன்ன மாதிரி சிக்கந்தர் கூட சல்மான் கான் நடிச்சே பெருசாக போகலன்ற பேச்சில் வந்துச்சுல்ல, எதனால சார் இந்த மாதிரி ஒரு? இல்லை, சிக்கந்தருடைய டிசாஸ்டருக்கு காரணங்கள் வேறு. ஏன்னா அங்கே நடந்த இன்டர்ஃபியர் நிறையா இருக்குது. சல்மான் கானுக்கு ஒரு பெரிய படை பாதுகாப்போட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர்றாரு, அவர் ஒரு டீம் வச்சுருக்கிறாரு, இவர் சரியாக வேலை பார்க்கல, ஹிந்திக்கு இப்படி தான் பண்ணணும்னு அவர் போட்டு நிறையா ப்ரெஷர் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவரால் இண்டிவிஜுவலாக சில விஷயங்கள் பண்ண முடியல. அதனால் அதை வைத்து கொண்டு நம்ம இது பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி வந்த தமிழில் வந்த 2 படங்களும் ஏஆர் முருகதாஸ் சரியாக பண்ணல, சரியாக போகல. பார்த்திங்கன்னா தர்பாராக இருக்கட்டும், 2-3 படங்கள் சரியாக போகல. ஆனால் என்னென்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டம் தான். சரியான அசிஸ்டன்ஸ் கூட இருந்திருப்பாங்க, சரியான காலகட்டங்கள் சரியான விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஏஆர் முருகதாஸ் இன்றைக்கி சினிமாவுக்கு வந்து 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷமாக ஒரு ஃபீல்டில் ஒரு கொடி கட்டி பிறந்தவர் தான். அவருடைய திரைக்கதைக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு கால இடைவெளி தான். இன்றைக்கி வேறு ஒரு கதை களம் மாறிடுச்சு. நடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கு நடிப்பு எக்ஸ்ப்ரெஷன் மாறும். முதல்ல வந்துன்னா நம்ம வந்து ஃபீல் பண்ணுறதா இருந்தால் கத்தி கூப்பாடு போட்டு ஃபீல் பண்ணணும். இப்போ திரும்பி நின்று ஒரு லைட்டாக ஒரு கண்ணீர் சுட்டாலே போதும், அதுக்கு RR போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம், மேட்ச் பண்ணிடலாம். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அந்த எமோஷனல் மாறுது, படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸோடைய ரசனை மாறுது. அப்படிங்கும்போது அதை அப்டேட் பண்ணாமல் விட்டதுனுடைய விளைவு அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த சமகால நடிகர்கள் பற்றி பேசும்போது 2 ஹீரோஸ் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்திருக்காங்க இன்றைக்கி. ஒன்று வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள், இன்னொன்று விஜய் சேதுபதி அவர்கள். சிவகார்த்திகேயன் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி வருஷத்துக்கு ஒரு படமோ இல்லை 2 படமோன்ற ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும்போது, விஜய் சேதுபதி அவர்கள் வந்து எக்கச்சக்கமான படங்கள் பண்ணார். இப்போ ரீசெண்டாக வந்து தலைவன் தலைவி வந்து எதிர்பார்த்த அளவுக்கான வசூலையோ இல்லைனா வந்து ஃபேமையோ ஈட்டி கொடுத்துருக்கா சார். திரும்ப அந்த ட்ராக் பெரிய ஹிட். தலைவன் தலைவி வந்து அந்த சத்யஜோதி ஃபிலிம்ஸ்க்கு பெரிய லாபகரமான படம். அந்த டீம் அப்படியே இன்னொரு படம் பண்ணுறாங்க. இப்போ அதே விஜய் சேதுபதி, பாண்டியராஜ், லைக்கா ப்ரொடக்ஷனு அப்படி படம் பண்ணுறாங்க. இந்த படத்தில் கூடுதல் தகவல் என்னன்னா, இந்த படத்தில் மணிகண்டன் இருக்காரு. மணிகண்டன், விஜய் சேதுபதி, பாண்டியராஜ், லைக்கா அநேகமாக ஒரு 2-3 நாள் அந்த படத்தை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் வரும். இது சமீபத்தில் லண்டனில் நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங்கில் பேசி முடிச்சு அக்ரிமெண்ட்லாம் ஃபைனல் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ்மெண்ட் வந்து 2-3 நாளில் வந்துடும். லைக்கோட டேட் விஜய் சேதுபதி இருந்துச்சு. அப்போ இது டீம் அப்படியே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த ஒரு நல்ல லைனை வச்சுருக்கா விஜய் சேதுபதி. இருந்தாலும் இடையில அந்த ஏஸ் மாதிரி படங்களும் பண்ணிட்டு அந்த படம் விஜய் சேதுபதிக்கே இப்படி ஒரு படத்தில் நடிச்சுக்கமாங்கன்னு தெரியாத அளவுக்கு அந்த படம் வந்ததுன்னு தெரியல, போனதுன்னு தெரியல. அது சில நேரங்களில் சில கமிட்மெண்ட்டுக்காக சில வேலைகளை செய்வாங்க. அது எல்லாரும் நடக்கக்கூடிய விஷயம்தான் அந்த மாதிரி படங்கள். மற்றபடி இப்போ கொஞ்சம் மகாராஜாவுக்கு படம் ஏஸ் ஒரு பெரிய அடி, அதுக்கு இந்த படம் பெரிய அளவில் கை கொடுத்துருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸு தியேட்டருக்கு ஃபுல்லாக கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. கமல்ஹாசன் அவர்கள் இப்போ வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாங்க வேறு, அது வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அதுக்கு இடையில் சினிமா கெரியருக்கு வந்து ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. அடுத்து என்ன சார் ப்ராஜெக்ட், இல்லை ப்ரொடக்ஷன் வைஸாக தான் பண்ண போகிறாங்களா? இல்லை, கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த இதில் விட்டாலும் அடி ஆழத்தில் இறங்கி போய் டூர் எடுத்துகிட்டு வந்து தான் மேலே வருவாப்பில். அது மாதிரி ராஜ்யசபா எம்பியான முழு கான்சன்ட்ரேஷன் அவர் அதில் தான் இருக்கார். இது வரைக்கும் பாராளுமன்றத்தில் யார் என்ன பேசியிருக்கிறாங்க, அதனுடைய வரலாறு என்னன்னு உட்காந்து பக்கமாக உட்காந்து படிச்சுட்டு இருக்காராம் 2 மாதம். ஓகே. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் எம்பிஸ் பல பேர்த்தையும் டிஸ்கஸ் பண்ணுறாராம், பத்திரிகையாளர் டிஸ்கஸ் பண்ணுறாராம், பல புத்தகங்கள் ரெஃபரன்ஸ் அது இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு பார்லிமெண்ட்ரியனாக உள்ளே போய் கலக்கணும் அப்படின்னு போய் உட்காந்துருக்காரு. அங்கே பேச விடுவாங்க என்னன்னு தெரியல, அங்கே இருக்கிற ஆட்களுக்கே பேச விட மாட்டாங்க. அந்த மாதிரி முழுக்க அவருடைய கான்சன்ட்ரேஷன் அதில் தான் இருக்குது. அதற்கு பிறகு சினிமாங்கிறது இந்த மழைக்கால கூட்டத்தொடர் பார்லிமெண்ட் செஷன் முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு வெளியில் வந்து படம் ஆரம்பிக்கிறார். ஆல்ரெடி இந்த படம் தெரிஞ்சதான், அன்வரிவு ஃபைட் மாஸ்டர் அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு படம். அது ராஜ்கமல் ஃபிலிம்ஸை தயாரிக்குது, இவர் நடிக்கிறார். அது வந்து ஏற்கனவே ராஜ்யசபா உறுப்பினர் ஆகாமல் இருந்தார்னா இந்த படம் வந்து ஜூன்லேயே ஆரம்பிக்க வேண்டிய படம். இப்போ தள்ளி போய் இப்போ செப்டம்பர் எண்டுங்கிற மாதிரி ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ முழுக்க முழு நேர ராஜ்யசபா எம்பியாக டெல்லியில் முகாமிட்டு அமர்ந்திருக்கிறார்.
சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வர்றவங்க எல்லாருக்கும் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் வந்து அவங்க வந்து அவங்களுடைய சினிமா கெரியரை எண்டு பண்ணால் தான் வர முடியுன்ற சூழல் இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், இல்லை விஜய் அவர்களாக இருக்கட்டும். ஆனால் என்ன ஆனாலும் சரி, நான் வந்து பார்லிமெண்ட்டுக்கே போனாலும் சரி சினிமா விட மாட்டேன்ற இவருடைய ஸ்டாண்ட் இருக்குல்ல சார், அது எப்படி அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை இருக்குல்ல? பார்லிமெண்ட்டுக்கே போனான்னு இல்லை, கட்சியை ஆரம்பித்தாலும் நான் சினிமா நடிப்பேன். இந்த பக்கம் மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து பரபரப்பாக போயிட்டு இருக்கு, அங்கே பிக் பாஸ் ஷோ பண்ணிட்டு இருப்பார். எப்படி ரெண்டுத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக? எனக்கு அடையாளம் கொடுத்தது சினிமா. எனக்கு சினிமா தான் வந்து எனக்கு தாய் வீடு. நான் அதை அப்படி விட்டு வருவேன். எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் ஆனது வரைக்கும் நடிச்சு கடைசியாக மதுரை மிட்ட சுந்தர பாண்டியன் போனோம், அதெல்லாம் முதலமைச்சர் ஆகிட்டா இருப்பேன். அப்போ அதை வந்து ஒரு நமக்கு அடையாளம் கொடுத்த இடத்த நீங்கள் விடுவீங்க. அது அவங்களுக்கு விருப்பப்படுற ஒரு தொழில், விரும்பிய தொழில், விரும்பி பார்த்த ஒரு தொழில். அதில் பண்ணுறப்ப ஒரு ஆத்மார்த்த திருப்தி கிடைக்கிது அவங்களுக்கு. அப்போ அதை அப்படி அவங்க மிஸ் பண்ணுவாங்க. அப்போ அதை தொடர்ந்து கமல்ஹாசனுங்கிற ஒரு அடையாளம் சினிமா நடிகர் கமல்ஹாசனாக தான் தெரியும். அதுக்கு பிறகு தானே அதை வச்சு தானே அரசியல்லாம். அப்போ அதை விடவே கூடாது, கடைசி இருக்கிற வரைக்கும் நம்ம அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு திருப்திக்காக பண்ணுறாங்க. ஓகே சார், பல்வேறு சினிமா சம்மந்தப்பட்ட தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. எஸ்பெஷலி வந்து விஜய் சேதுபதி சாருடைய அந்த படம் அது எக்ஸ்க்ளூசிவாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார்.